ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை தோசை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் 250 மில்லி. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரில் இல்லை கப்பில் எதுலனாலும் நீங்கள் அளந்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற அளவே சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா உபரி ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற உளுந்தை பொறுத்து 1/2 கப்பு இல்லைனா 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். அவல் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வடித்த சோறு இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பாடு, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைக்கும் பொழுது, மாவு அரைக்கும் பொழுது. இப்போ அவலை வந்து தண்ணியில் ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் நம்ம தண்ணியில் நல்லா ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கலாம். அவலை நல்லா கழுவி தண்ணியெலாம் வடித்ததுக்கப்புறம் இப்போது நல்ல தண்ணி சேர்த்துட்டு அவலை நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஊறணும். அரிசியும் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசியும் அவளையும் ஒரே டைமில் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அவளை நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசி, அந்த வேர்க்கடலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அவளையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். தோசைக்கு அப்படிங்கிறதுனால நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். எப்போவுமே தோசைக்கு வந்து நல்லா நைஸாக மாவு அரைச்சிட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக வரும். இட்லிக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைப்போம். தோசைக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சிடலாம் நைஸாக அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். மாவு தண்ணியாக இருந்தால் ஓகேன்னு. நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு இது போல் அரைச்சிக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற அரிசியும் அவளையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போவே உப்பும் சேர்த்து நான் வந்து மாவை நல்லா கரைச்சி வச்சிடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவை கரைச்சாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ நைட்டு தான் மாவு அரைச்சிருக்கேன். அடுத்த நாள் காலைல வந்து தோசை செய்ய போகிறேன். மாவு நல்லா புளிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு. காலையிலே வந்து வீட்டுக்காரருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுக்கணுன்னு நான் அரைச்ச மாவில் தான் தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பியிருந்தேன். காலையில் எடுக்க முடியல வீடியோ, டைம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தோசை அப்படியே ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு செய்யும் போது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நைட்டே நான் வந்து உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சதுனால அப்படியே வந்து காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை போட்டு செய்கிற தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாகவும் நீங்கள் வந்து ஊற்றலாம். அதாவது ஊத்தாப்பம் மாதிரி நல்லா புசு புசுன்னு ஊற்றலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா மொத்தமாக நீங்கள் ஊற்றி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வரும். தோசையோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். மாவு அரைக்கும் போதே இன்னும் உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காம 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் அரிசியோடு ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்கும் போது இன்னும் நல்லா கலர் வரும். ஆனால் நம்ம வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கிறதுனால இதுவே வந்து பார்த்திங்கன்னா தோசை அவ்வளோ கலர் வந்து சூப்பராக கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கேன். அடுத்ததாக மெல்லிசாக வந்து ஊற்றி காட்டலான்னு சொல்லிட்டு தோசை வந்து ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா மெல்லிசாக மொறுன்னு சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மசால் தோசை கூட நீங்கள் இந்த மாவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வச்சு செஞ்சுருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டும் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் வேர்க்கடலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சாப்பிடாதவங்களுக்கு வேர்க்கடலை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கு மாவு அரைக்கும் போது வேர்க்கடலை போட்டு நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.